வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 9ஆம் தேதி குரோதி வருஷம் மாசி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கையும் 2ஆம் இடத்து குருவும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ராசிக்கு இருபுறங்களிலும் சுப கிரகங்களின் ஆதிக்கம். ஏராளமான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நல்ல செய்திகள் காதில் விழும். நல்லோர்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்கள். நன்மைகள் நீங்கள் இருக்கும் இடத்திலே நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் 2 மடங்காக அதிகரிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். தனஸ்தானம் வலுப்பட்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி வலுப்பட்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. தனகாரகன் வலுவாக இருக்கிறது. தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை. தனஸ்தானாதிபதினா 2ஆம் வீட்டிற்கு அதிபதினு அர்த்தம். மேஷராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அதுதான் தனஸ்தானாதிபதி. அது வலுவா இருக்கு. ஏன்னா 12ல உச்சம். தனகாரகன் வலுவாக இருக்கிறது. தனகாரகன் எல்லாருக்குமே குரு தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் தனகாரகன் யாரு? குரு. இந்த குரு நல்லா இருக்கு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. அதனால பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, கணிசமான முன்னேற்றம். பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சோர்சஸ் மூலமா உங்களுக்கு நிறைய இன்கம் வரும். உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க செய்யும். அதற்கான புதிய புதிய வழிமுறைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்னும் என்னெல்லாம் பண்ணா நம்ம இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணுவீங்க. வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு சென்று அங்கே உச்சமடைந்திருக்கிறது. 2-5 குடைய புதனும் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 11லும் 11 குடையவன் ராசியிலுமாக இடமாற்றம் பெற்றதால் பரிவர்த்தனா யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ரிஷப ராசி மாணவ மாணவியர் கல்வியிலே முதல் இடத்தை பிடிப்பார்கள். கல்வி பயிலும் ரிஷப ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். ஞானம் ஏற்படும். மெமரி பவர் அதிகமாகும். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வீர்கள். எப்போ படிச்சது இப்ப ஞாபகத்துக்கு வரும். டக்குன்னு எழுதிருவீங்க. ஞாபக சக்தி, மெமரி பவர் அதிகமாகும். நிறைய வல்லாரக்கீரை சாப்பிடுங்க. பரீட்சை கிட்ட வருது. வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும். வல்லாரக்கீரையை பறிச்சு நல்லா அலம்பி அதை கொஞ்சம் ரொம்ப மசிக்கெல்லாம் வேண்டாம். அப்படி லேசா அப்படி மத்த வச்சு ஆட்டிட்டு வேக வச்சு அதுல கொஞ்சம் 2 உப்பு போட்டு காரம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காயும் கொஞ்சம் அரைச்சு விட்டு அதுல தேங்காய் ஜீரகம் வச்சு அரைச்சு விட்டு அதோட கலந்து சாப்பிட்டா அது இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். வல்லாரக்கீரை அளவோட போடணும். உப்பு காரம்லாம் ரொம்ப போடக்கூடாது, தாங்காது. இல்ல வெறுமன கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். வெறுமன அந்த கீரையை போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி ஆற வச்சு குடிச்சிடலாம். அப்படியும் பண்ணலாம். கீரையா அரைச்சு அதை சமைச்சு கீரை கூட்டு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சாப்பிடலாம். வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும். மெமரி பவர் நல்லா இருக்கும். அதனால வல்லாரக்கீரையை ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பேரண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும். பசங்களுக்கு பரீட்சைக்கு தயார் பண்ணும்போது கூடவே இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வல்லாரக்கீரை அது மறந்து போயிடாம இருக்கிறதுக்கு நீங்க வல்லாரக்கீரை சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். எனவே இது கல்வி முன்னேற்றத்திற்கு ஏற்ற விதமாக இந்த ராசிக்கு இப்பொழுது கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. கல்வி ஆர்வம், ஞாபக சக்தி, எழுத்தாற்றல், கையெழுத்து போன்ற எல்லாமே நல்லா இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 2 குடைவனும் 11 குடைவனும் ராசியிலே வந்து ஒன்றாக இணைந்து விட்டதால் யோகம். 2-11 குடைவர்கள் ராசியில் ஐக்கியமாகிவிட்டன. ஒன்னா சந்திரமங்கள யோகம். இந்த சந்திரமங்கள யோகம் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம்.
5, 12 குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம், 9ஆம் இடத்திலே 9 குடையவன் வலுவாக ஆட்சி பலம், 9ஆம் இடத்திலே 9 குடைய சனி ஆட்சி. அடுத்த வருஷம் மார்ச் மாசம் தான் சனி பயிற்சி. சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சனி பயிற்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. 2026 மார்ச் தான் சனி பயிற்சி, நடுவில் சனி பயிற்சி கிடையாது. 2026 அடுத்த மாசி 22, அடுத்த வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி, அதாவது 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் சனி பயிற்சி. இன்னும் 1 இயர் இருக்கு. இப்ப எல்லாரும் சனி பயிற்சியா மெசாடுறோம். சனி பயிற்சி இன்னும் 1 வருடத்திற்கு இருக்கிறது. அதுவரை 9ஆம் இடத்திலே சனி இருப்பதால் மிதுனத்திற்கு அது நன்மை. 9 குடையவன் 9ஆம் இடத்திலே வலுவாக இருப்பதால் வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். ஏதாவது கேஸ் போட்டா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. விளையாட்டு போட்டிகளிலே மாணவர்கள் பரிசுகளை வாங்கி குவிப்பார்கள். ஏதேனும் போட்டிகளில் கலந்து கொண்டால் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு 3, 5, 7 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். லாபஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் பாக்யஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 9 குடையவனும் 11 குடையவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே இருப்பதால் யோகம். வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. திருமணத்திற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். அஷ்டமத்து சனி நடக்குதே, பண்ணலாமா? புதன் தசை, குரு தசை, சுக்கிர தசை நடந்தால் பண்ணலாம். அது மட்டுமல்லாம கடகத்துக்கு 8 குடையவன் தானே சனி. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். மாங்கல்ய ஸ்தானாதிபதி போய் மாங்கல்ய ஸ்தானத்தில் உட்காந்தானா அப்ப திருமங்கல்ய தாரணம் நடக்கணுமே, கல்யாணம் நடக்கணுமே. 8 குடையவன் மறுத்தால் திருமணம் நடைபெற வேண்டுமே பெண்களுக்கு. அதனால 8இல் சனி இருப்பதால் தவறில்லை. 8 குடையவன் 8இல் இருப்பதால் தவறில்லை. மற்ற ராசி அந்த 8ல சனி வந்தா அஷ்டம சனி ரொம்ப படுத்தும் சொல்லலாம். கடகராசிக்கு 8 குடையவன் தானே 8ல இருக்கு. அப்ப அஷ்டமாதிபதி நல்லா இருந்தா தானே மாங்கல்யம் கழுத்துல ஏறும். அதனால பண்ணலாம். இப்பொழுது திருமண வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2, 11 குடைய புதன் வலுவாக இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் தனலாபாதிபதி வலுப்பெற்றிருப்பதால் தனலாபம் கிடைக்கும். தனலாபம் என்றால் வருமானம், பணம் நிறைய வரும். பொருளாதார வளர்ச்சியால் மற்ற வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். பணம் நிறைய வந்துருச்சுனாலே வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பணம் நிறைய வந்துருச்சுன்னா நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. கடன் தொல்லை இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது முழுமையாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள். எதுவும் லோனே பாக்கியே இருக்காது. யாருக்கும் எதுவுமே பாக்கி கிடையாது. நயா பைசா யாருக்கும் டியூ கிடையாது. எல்லா கடனையும் திரும்ப கொடுத்து கடனே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு ஏற்படும். ருண நிவாரணம் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாதகத்துல. ருணம்னா கடனே கிடையாது, வட்டியும் கிடையாது, அசலும் கிடையாது. கடன் இருந்தா தானே அசல் வட்டின்ற அந்த வார்த்தையெல்லாம் இப்ப உங்களுக்கு யூஸே இல்லை, தேவையே இல்லை. அப்படி ஒரு பெரிய தொகை கிடைக்கும். எல்லா கடனையும் ஒரே நேரத்தில் அடைக்கணும்னா பெரிய அமௌண்ட் இருந்தா தான் முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி இப்ப வரப்போகுது. ஏன்னா இப்ப ஏற்பட்டிருக்கிற கிரக அமைப்பு சாதாரணமான கிரக அமைப்பு அல்ல. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய செல்வம் சேரும். செல்வ செழிப்பு அதிகரிப்பதால் இப்பொழுது கடன் தொல்லை கிடையாது. கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக ஒட்டுமொத்தமாக வெளியே வந்துருவீங்க. கடனே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். எனவே இது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 7க்கு அதிபதியான குரு 9லே, 9க்கு அதிபதியான சுக்கிரன் 7லே, 7 குடையவன் 9லே, 9 குடையவன் 7லே. இந்த கிரக மாற்றம் மிகப்பெரிய யோகம். உங்கள் ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே இப்பொழுது வலுவாக நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு யோகத்திலே அமைந்திருக்கிறது. புதன் நீச்சமாகி சுக்கிரன் கூட சேர்ந்ததுனால உச்சனோடு சேர்ந்ததால் அது நீச்ச பங்கம். இது ரொம்ப பவர்ஃபுல். இது உச்சத்தோட அது நீச்ச பங்கம் இன்னும் பெருசா நன்மை செய்யும். உச்சம் பெற்ற புதனை விட நீச்சபங்கம் பெற்ற புதன் அதிக நன்மை செய்யும். எனவே உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். நீங்கள் வலுவாக இருப்பீர்கள்னா நாட் ஒன்லி பிசிக்கலி வலுவாக, மென்டலி அண்ட் பினான்சியலி வலுவாக இருப்பீர்கள்.
வலுவாக இருப்பீர்கள்னா யூ வில் பி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். எல்லாத்திலையும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எண்ணங்கள் வலுவாக இருக்கும். மனதில் அந்த மனோபலம், தைரியம் ரொம்ப இருக்கும். உடல் வலிமையும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் வலிமை, மனோ வலிமை, பணபலம் எல்லாம் இருக்கும். என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணலாம். நல்லதா நினைங்க, கெடுதல நினைச்சிடாதீங்க, தப்பான வழிக்கு போகாதீங்க, நல்லதா நினைங்க. நீங்க நினைச்சதெல்லாம் ஆனா பண்ண முடியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என திட்டமிட்டாலும் அது நடைபெறும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. உங்கள் வாழ்க்கையிலே வசந்த காற்று வீச துவங்கிவிட்டது. கசந்த காலம் போய் வசந்த காலம் வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவாங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு அது 2 மடங்கு அதிகமாகும். வியாபாரத்தின் வளர்ச்சி மாசா மாசம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இன்கம், வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல மடங்கு அதிகரிக்கும். எனவே இது மிக சிறப்பான நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்திலே கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டைம் நல்லா இருந்தா நல்ல சந்தர்ப்பத்தை ஒரு மனுஷன் பயன்படுத்துவான். டைம் நல்லா இல்லைன்னா நல்ல சந்தர்ப்பம் வந்தா விட அவனுக்கு அது தெரியாது, விட்டுருவான், கோட்டை விட்டுருவான். அப்புறமா பின்னால வருத்தப்படுவான். ஐயோ அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணிட்டோமே, அன்னைக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸை கோட்டை விட்டோமே பின்னால வருத்தப்படுவாங்க சில பேர். அது என்ன பிரயோஜனம், போச்சு, அவ்வளவுதான். இப்ப நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகின்றன. கன்னிராசி அன்பர்களை, வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7 குடைவனும் 10 குடைவனும் 9ஆம் இடம் ஆகிய திரிகோணத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 9ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணஸ்தானம். 7 ஒரு கேந்திரம், 10 ஒரு கேந்திரம். 7க்கு அதிபதி செவ்வாய், 10க்கு அதிபதி சந்திரன். செவ்வாயும் சந்திரனும் 9ஆம் இடத்திலே போய் ஒன்றாக இணைந்து சந்திரமங்கள யோகம் என்னும் யோகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. எனவே பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தா இப்ப சரியாயிடும். முன்னோர்கள் சம்பாதித்த அசையா சொத்தை பகிர்ந்து கொள்வதிலே குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் இப்பொழுது பேச்சுவார்த்தை மூலமாகவே அது சரியாகிவிடும். புதிதாக வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம். இந்த சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதிலும் 9ஆம் இடமான திரிகோணத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடு கொடுத்தோம் நாங்க நீச்சபங்க ராஜயோகம். எந்த வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதோ மிதுனத்தில், அந்த மிதுனத்திற்கு அதிபதியான புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. எனவே இது இன்னும் சிறப்பான நன்மையை செய்யும். மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற போன்ற நல்ல நேரம் இன்றைய நாள். நல்ல நாள். திருமண வயதில் உள்ள துலார் ராசியினருக்கு திருமணம் இன்றைக்கு நிச்சயமாகும். இன்னைக்கோ நாளைக்கோ கல்யாண டேட் ஃபைனலைஸ் ஆயிடும். கல்யாண தேதியெல்லாம் வேணா எங்கிட்ட கேளுங்க, ரெடியா வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் வரைக்கும் 26 ஏப்ரல் வரைக்கும் ரெடியா வச்சிருக்கேன். விஸ்வாவசு வருஷத்துல மொத்தம் 33 சுப முகூர்த்த நாட்கள். 9 மாதத்திலே 33 நாட்கள். இந்த தடவை ரொம்ப குறைவு தான். மூர்த்த நாட்கள் ரொம்ப கம்மி. 33ங்கிறது ரொம்ப கம்மி. 45-50 நாள் வரும் மூர்த்த நாள். எப்போதும் ஒரு வருஷத்துல 50 நாள் மூர்த்த நாள் வரும். இந்த தடவை வெறும் 33 நாட்கள் தான் மூர்த்த நாட்கள். அதனால டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்பயே போய் மண்டபத்தை புக் பண்ணணும். விஸ்வாவசுவ வருஷத்து மூர்த்த நாட்கள் எல்லாம் டேட்டு டைம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய வெப்சைட்லயும் இருக்கு. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமானின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். பாடும் பணிதான் உயர்வான பணியாம். வேலையிலே ரொம்ப நல்ல வேலை எதுனா பாடுற வேலையாம். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நம்ம ஐடி ஜாப் தான் வசதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பையன் 1.5 லட்சம் ரூபா வாங்குறானா மாசம், ஐடி ஜாப்ல இருக்கோம், ஃபாரின்கெல்லாம் போவோம். அதைத்தான் பெருசா சொல்லிட்டு இருக்கோம். அருணகிரிநாதர் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அந்த பாடுற வேலை கொடு, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். நான் என்ன கிளார்க் வேலை கேட்டேனா, அக்கௌண்டன்ட் வேலை கேட்டேனா, மேனேஜர் வேலை கேட்டேனா, ஒண்ணு இல்லை. என்ன பாடணும், எப்ப பாரு உன்னை பாடிட்டே இருக்கணும். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனி செருவிர் சாடும் தனியானி சகோதரனே. அந்த முருகப்பெருமானின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசிக்கு. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம்.
7-10 குடையவன் 4ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்தை 10 குடையவன் பார்த்து கொண்டிருக்கிறது மீனத்திலிருந்து. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது, புதன் பார்க்கிறது. எல்லா சுபகிரகங்களும் 10ஆம் இடத்தை பார்க்குது. அதனால தொழில் நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. நீங்க என்ன துறையில இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல, அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு அசோசியேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க. அதுல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அசோசியேஷன்ல உங்களுக்கு ஒரு கீ போஸ்ட் ஒன்னு கொடுப்பாங்க, முக்கியமான ரோல். அதுக்கு நீங்க தான் ஒரு ஹெட்டா வருவீங்க. எல்லா துறைக்கும் சங்கம் இருக்கு. என்ன வேலையில நீங்க இருந்தாலும் அந்த வேலை பண்றவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்துக்கு நீங்க முக்கிய பொறுப்புல போக போறீங்க. அந்த பொறுப்பு இப்ப கிடைச்சா அதை நீங்க ஏத்துக்கலாம். பதவிகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும், பெயர் புகழ் செல்வாக்கு அதிகமாக கிடைக்கும். பணத்தை விட புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து, இப்ப வெத்தலைபாக்கு மாத்திக்கலாமா, ஒப்பு தாம்பூலம் மாத்திக்கலாமா, எப்ப நிச்சயதார்த்தம், கல்யாணம் எங்க வச்சுக்கலாம், சென்னையிலயா மதுரையிலயா அப்படிலாம் இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. வெகு விரைவிலேயே உங்கள் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். என்கிட்ட ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா நானே டேட் கொடுத்துருவேன். திருமணத்திற்கு நேரம் நெருங்கி விட்டது, நல்ல நேரம் வந்து விட்டது. மணமேடையை கண்டு மகிழப் போகும் நேரம் தொலைவில் இல்லை. உங்களுக்காக மணமேடை தயாராகி கொண்டிருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடையவன் 2ஆம் இடத்திலே நீச்சபங்கம். 4-9 குடைய சுக்கிரன் வலுவாக 2லே உச்சம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சும்மா சொன்னா போறாது, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஓஹோன்னு இருக்கு. பெரிய அளவில் நன்மை நடைபெற போகும் நல்ல நாள். அது என்ன நன்மைன்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுடைய வயது, உங்களுடைய கல்வி, உங்களுடைய தகுதி, அதற்கு தகுந்தாற்போல் என்ன நடந்தால் நல்லதோ அதை கடவுள் நடத்தி காட்டுவார். வியாபாரிகளுக்கு பெரிய தனலாபம் கிடைக்கும், மிகப்பெரிய தனலாபம். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. அழகாக பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்பு. இப்ப என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதுல நீங்க சென்டம் வாங்குவீங்க, 100க்கு 100 வாங்குவீர்கள். குழந்தைகளே நன்றாக படிப்பீர்கள். உங்களுடைய படிப்பில் உள்ள ஆர்வம், ஞாபக சக்தி, நினைவாற்றல், மெமரி பவர், நினைவாற்றல்னா மெமரி பவர், அதெல்லாம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனவே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் முதலிடத்தை பிடிப்பீர்கள். உங்களுடைய ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மீன ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். 7ஆம் இடத்தை 7 குடையவன் பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது, புதன் பார்க்கிறது. 7ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் திருமணமாகாத மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். நிறைய பேர் 40 வயசுக்கு மேல இருக்கலாம் இன்னும் மீனராசி கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கிட்டயே நிறைய வந்தது, எப்ப கல்யாணம் ஆகும்னு ஆன்லைன்ல கேள்வி கேட்கறாங்க. பார்த்தா 1980, 81, 82, 83, 84, 85, 85 தான் ஜாஸ்தி. அந்த 85ல குரு நீச்சமா இருக்கும், சனி கேது ஒன்னா சேர்ந்திருக்கும் துலாம்ல. அந்த சித்திர மாசம் சூரியன் வேற மேஷத்துல சூரியன், துலாம்ல சனி, ரெண்டு எதிரெதிரா உச்சமாய் பார்க்கும், கேதுவும் சேர்ந்திருக்கும். இந்த 1985ல பிறந்த ரொம்ப பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த கிரகங்கள் அப்படி இருக்கும் ஏடா கூடமா அந்த டைம்ல. பாவமா இருக்கும். 1985 ஒன்னா கல்யாணம் ஆகாது, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகி ரீமேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல குழந்தையே இல்லாமாங்க. ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபேமிலி லைஃப்ல வருது. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேக்சிமம் என்னெல்லாம் அந்த இல் எஃபெக்டை மிட்டிகேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பரிகாரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஒரு 80% சக்சஸ் ஆயிடுது, 20% ஆகல. உண்மை. என்னதான் பரிகாரம் பண்ணாலும் சில பேருக்கு 80% தான் கியூர் ஆகுது. வியாதி தோஷம், ஜாதக தோஷம் 80% எப்படியாவது கியூர் ஆகுது. அந்த கடைசியில ஒரு 20% அது ஒரு லேக் ஒன்று நிற்கும் கடைசியில. மீன ராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. அந்த 85ல எப்படி இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ 2025 மார்ச் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 25 மார்ச் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் சனி பயிற்சி 26 மார்ச் தான், நடுவில் கிடையாது. 2026 மார்ச்ல தான் அடுத்த சனி பயிற்சி. உங்க ராசிக்குள்ள சனி வரப்போகுது அப்படிலாம் மிரட்டுவாங்க. ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாது.
குருவும் சனியும் சமம், பகையும் இல்ல நட்பும் இல்ல, ஈக்குவல். பார்த்துட்டு ஹாய்னா ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ரெண்டும், அவ்வளவுதான். நெய்தர் எனிமீஸ் நார் ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவல் ஸ்ட்ரென்த். அதனால ரெண்டும் பார்த்தா ஹலோ சொல்லிட்டு போயிடும், ஒன்னும் பண்ணாது. அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி, உங்க ராசிக்குள்ள சனி வர்றது அடுத்த மார்ச். ஒரு வருஷம் முன்னாலே சொல்லிட்டு இருக்காங்க, இப்போல இருந்தே சனி பயிற்சின்றாங்க. ஏன் இப்படி பயமுறுத்துறாங்கன்னு தெரியல எனக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சார் சனி பயிற்சிக்கு. இப்பவே எல்லாரும் சனி பயிற்சி பலன்கள் புக்கு போட்டு வித்துட்டு இருக்கான். இன்றைய நாள் நல்ல நாள். இன்று உள்ள கிரக நிலவரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 2 திரிகோணாதிபதிகள் ஒரு கேந்திரத்திலே இணைந்திருப்பது உங்களுக்கு யோகம். 5 குடைவனும் 9 குடைவனும் 4ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மை. அந்த 4 குடைவன் உங்கள் ராசியிலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று விட்டது. எனவே மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். எல்லா நன்மைகளும் நடைபெறும், எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாள் அடுத்தடுத்து சுப முகூர்த்த நாள். மார்ச் 9, 10, மாசி 25, 26 எல்லாம் மூர்த்த நாள். ஞாயிறு, திங்கள் அடுத்தடுத்து 2 நாட்களுக்கு சுப முகூர்த்த நாட்களாக வருகின்றன. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம்.